ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, பைத்தான் ஹிஸ்டரி. அதாவது பைத்தான் எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். சரி, பைத்தான உருவாக்குனவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கியூடோ வான் ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் தான். ஸோ, இவர் தான் கியூடோ. ஓகேங்களா? அவர் பேர் என்னன்னா, கியூடோ வான் ரோசம். இவர் தான் ஆக்சுவலா வந்து பைத்தான் புரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. சரி, எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? எப்ப கிரியேட் பண்ணாரு? எப்ப அத வந்து பப்ளிக்கா எல்லாரும் யூஸ் பண்ற மாரி ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1991ல தான் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து ஆக்சுவலா பப்ளிக் யூசேஜ்க்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ, 1991ன்றது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ, அப்பத்துலருந்து பாருங்க இப்போ வரலையும் பீக்ல இருக்குன்னா, லைக் இந்த பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. ஆ எல்லாருமே யோசிப்பாங்க. இந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு எதுக்காக பைத்தான்ற பேர் வச்சாங்க? நம்ம நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, இந்த பைத்தான்ற பேர் வந்து எதனால வந்துச்சுன்னா, இந்த பைத்தான் வந்து ஒரு ஸ்னேக் இருக்கும். ஸோ லைக் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்னேக்கா இருக்கும். ஒருவேள அது வந்து ஒரு பெரிய ஸ்னேக்கா இருக்கனால, இதுவும் அதே மாரி ஒரு பெரிய லாங்குவேஜா இருக்கிறதுனால, நம்ம வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு பைத்தான்ற நேம் வச்சுட்டாங்க போல, அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா அதுதான் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு தியரி மட்டும் தான். அது மாரி ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினலா இவர் ஏன் இந்த பைத்தான்ற புரோகிராம்க்கு பைத்தான்ற பேர் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து ஒரு பிபிசி ஷோக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன். பிபிசின்ற சேனல்ல வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோவோட பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோன்டி பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மோன்டி பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்துச்சு. அது வந்து அ ஒரு ஃபன் ஃபேக்ட் ஷோ. லைக் ஒரு ரொம்ப காமெடியான ஒரு சீரிஸ். ஸோ அந்த மாரியான ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருக்கும்போது, அந்த ஷோக்கு வந்து இவரு மிகப்பெரிய ஃபேனா இருந்தாரு. அந்த ஷோக்கு ஒரு ட்ரிபியூட் மாரி குடுக்கணும். அந்த ஷோ வந்து இவர ரொம்ப ஈர்த்ததுனால, அந்த ஷோக்கு ஒரு ட்ரிபியூட் மாரி குடுக்கணுன்றதுக்காக இவரு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷோவோட நேமே எடுத்துட்டு வந்து இவரோட புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு வச்சுட்டாரு. ஸோ யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட பேர தான் வப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இவரு பாருங்க, அவரு அந்த ஷோல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்னால அவர் வந்து அந்த ஷோல இருக்கக்கூடிய நேம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோன்டி பைத்தான் அண்ட் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இத ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட விக்கிபீடியா. இங்கேயே சொல்லி கிளியரா போட்டிருப்பாங்க பாருங்க. ஆ குடோ வான் ரோசம் தான் இந்த பைத்தான உருவாக்குனாரு. 1991ல வந்துச்சு. ஹி நேம்ட் இட் தி டெலிவிஷன் புரோகிராம். ஸோ ஆஃப்டர் த டெலிவிஷன் புரோகிராம் வந்ததுக்கப்புறம் என்ன டெலிவிஷன் புரோகிராம்னு கேட்டீங்கன்னா, மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அந்த மாரி வந்து ஒரு ஃபன் ஷோ இருக்கு. அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷோல இருக்கக்கூடிய நேமையே இந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கும் வச்சுட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதே மாரி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த ஹடூப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அ ஹடூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது வந்து ஒரு அ டேட்டாபேஸ் லைக் ஒரு பிக் டேட்டா. ஸோ அது எத ஹேண்டில் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் நம்மளோட ஹடூப்போட ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லோகோ பார்த்தீங்கன்னா, ஒரு எலிஃபேண்ட் இருக்கும் பார்த்திருப்பீங்க. ஸோ நான் எலிஃபேண்ட் காட்டுறேன் பாருங்க. ஹடூப்போட லோகோ. ஹட் லோகோ. ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் அந்த எலிஃபேண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல ஒரு எலிஃபேண்ட் இருக்கும். யூசுவலா எல்லோ கலர்லலாம் எலிஃபேண்ட் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒண்ணு நம்ம வந்து ஒயிட் கலர்ல ரொம்ப ரேர் ஒயிட் இல்லன்னா மேக்ஸிமம் பிளாக் கலர்ல மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா இவரு பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாம ஒரு எல்லோ கலர் எலிஃபேண்ட் வச்சிருக்காரு. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஹடூப் கிரியேட் பண்ணவரோட பேர் வந்து ஐ திங்க் டாக் கட்டிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். யாஹ் கரெக்ட். டாக் கட்டிங்ன்றது தான் அவரோட பேர். ஓகேங்களா? சாரி நாட் ஃபாக் இட்ஸ் டாக். ஓகே. டாக் கட்டிங். இவரு என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா இவரோட குழந்தை வந்து ஒரு டைம் வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருந்துச்சாம். அதாவது டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தை கையில இருந்த எலிஃபேண்ட் வந்து எல்லோ கலர் எலிஃபேண்ட். அவரு வந்து பேரு தேடி கண்டுபிடிக்கணுன்ற டைம்ல வந்து அவருக்கு எந்த ஒரு பேருமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த எல்லோ கலர் எலிஃபேண்ட்ட பார்க்கும்போது ரொம்பவும் கிரேஸாவும், ஆக்சுவலா அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸி கேப்ச்சராவும் இருந்துச்சு. அதனால இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஹடூப்போட லோகோவே எடுத்துட்டு வந்து அந்த எல்லோ கலர் எலிஃபேண்ட்டா வச்சுட்டு போயிட்டாரு. இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா அவரு எதுவும் யோசிக்கல. ஜஸ்ட் அந்த டாய் கலர் என்ன இருக்கோ அத அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. ஃபியூச்சர்ல அதுவே ஹடூப் கூட நிறையவே ரிலேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா ஹடூப் ஹேண்டில் பண்றதே பிக்கெஸ்ட் டேட்டா. ஸோ எலிஃபேண்ட்டும் பிக்கெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால அதுல இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைத்தானுக்கு வந்து பைத்தான்ற நேம் வந்துச்சு. அட் த சேம் டைம் லைக் ஹடூப்க்கு வந்து அந்த மாதிரியான லோகோ வந்துச்சு. ஸோ பைத்தான் கிரியேட் பண்ணவர் பேர் வந்து குடோ வான் ரோசன். அவர் வந்து எப்ப தயாரிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, 1991ல தயாரிச்சாரு. இந்த பைத்தான் என்ன பர்ப்பஸ்க்காக தயாரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். ஆக்சுவலா இது வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்.
இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல ஏற்கனவே 2 மிகப்பெரிய புரோகிராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. 2 இல்ல நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுல நமக்கு தெரிஞ்சது வந்து சி, சி பிளஸ் பிளஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான புரோகிராமிங் லாங்குவேஜ். அப்போ ஜாவா எப்போ வந்துச்சு? மார்க்கெட்ல வந்து பைத்தான் வரதுக்கு முன்னாடியே சி இருந்துச்சுன்றோம். சி, சி பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்றோம். அப்போ ஜாவாவும் ஒரு மிகப்பெரிய புரோகிராமிங் லாங்குவேஜ் தானே. அது ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவா வந்து கிரியேட் பண்ணதே 1996ல தான் வந்துச்சு. ஸோ ஜாவா வந்து பைத்தானுக்கு ஜூனியர் தான். பைத்தான் தான் ஜாவாக்கு முன்னாடியே. ஏன்னா பைத்தான் வந்து 1991, ஜாவா வந்து 1996. சரி, புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான் சொல்லிட்டோம். பைத்தான் வந்து வரதுக்கு முன்னாடி சி, சி பிளஸ் பிளஸ் இருந்துச்சு. அப்புறம் ஏன் திடீர்னு மறுபடியும் பைத்தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து கோட்ஸ் வந்து ரொம்ப மிக பெருசு பெருசா இருக்கும். இந்த சி பிளஸ் பிளஸ்ல எழுதக்கூடிய கோடெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக வந்தது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைத்தான் லாங்குவேஜ். ஏன்னா, பைத்தான்ல வந்து கோட வந்து மேக்ஸிமம் சுருக்க ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு சுருக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேர்ட்ல ஒரு அவுட்புட் வர மாரிலாம் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதனால இந்த பைத்தானோட முழு எய்மே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோடோட சைஸ வந்து ரெட்யூஸ் பண்ணி, ஈஸியா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற அளவுக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து இவரு பில்ட் பண்ணாரு. ஓகேங்களா? அத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் இன் டெப்த்தா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பைத்தானோட ஃபியூச்சர் என்ன? அத எப்படி உருவாக்குனாங்கன்றத இன் டெப்த்தா கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாரி நெறைய பைத்தான் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.